வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ஃபேண்டசி வைப்ஸ். டுடே இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்கக்கூடிய 10th மேட்ச் பிட்வீன் ஆஸ்திரேலியா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்மளோட ஃபைனல் டீம்ஸ் பிச் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிச் ரிப்போர்ட்னு பார்க்கும்போது மேட்ச் லாகூரில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச், அதாவது ஆப்கானிஸ்தான் vs இங்கிலாந்து மேட்சும் இங்கே தான் நடந்தது, அண்ட் இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா மேட்சும் இங்கே தான் நடந்தது. ஸோ எல்லாமே ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் இருக்குது. 300+ பேர் மினிமமாக வருதுன்றதுனால பேட்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுங்க. அண்ட் லாஸ்ட் 8 மேட்சோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பேசர்ஸ் 63 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 41 விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது 25 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ். அண்ட் பேசஸ் பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இப்போது ரெண்டு டீமோட பிளேயிங் 11 ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் அலாங் வித் இப்ராஹிம் ஜட்ரான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு இன்னிங்ஸில் 21 ரன். பட் இந்த வென்யூலையும் பெரிய ரெக்கார்டு இல்லை. 2 இன்னிங்ஸில் 5 runs வித் 2.5 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு செஞ்சுரி தான். மற்றது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. பட் குர்பாஸ் ஒரு கிளாசி பிளேயர். இது வரைக்கும் 2 மேட்சாக ஃபயர் ஆகலை. கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் திஸ் ஆஸ்திரேலியன் அட்டாக் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. ஒரு பன் பிக்காக இருப்பார். உங்களோட கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணாங்க. அதையும் தாண்டி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு. அதாவது ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக குர்பாஸை ட்ரை பண்ணுங்கள். தென் இப்ராஹிம் ஜட்ரான் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு ஜிம் ஆஃப் இன்னிங்ஸ் ஆடினார். 177 ரன் அடித்தார். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 82 அண்ட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் இந்தியா அகமதாபாத் நடந்தது, வான்கடையில் நடந்தது. ஒரு இன்னிங்ஸில் 129 ரன் வித் 129 அவரோட ஆவரேஜ். செம்ம ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு. பட் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராப் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாட்ஸ் வச்சு கிடையாது, ரீசன்ட் ஃபார்ம் வச்சு கிடையாது, வென்யூ வச்சு கிடையாது. லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பிளேயர் ஒரு 177 ரன் ஒரு மேட்ச்சில் அடிக்கிறாருன்னா அடுத்த மேட்ச் அவர் 10 ரன் 20 ரன்னுக்குள்ளே ஃப்ளாப் ஆகி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுதான் லா ஆஃப் ஆவரேஜஸ். அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் படியாக இப்ராஹிம் ஜட்ரான் நாளைக்கு ஃப்ளாப் ஆகிறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் செய்திக்குள்ள அட்டல் ஒன் ஆஃப் த கிளாஸியஸ்ட் பிளேயர், ரொம்ப ஃபினஸ்ட் பிளேயர். கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவார். 20 வயசு தான் ஆகுது. எமர்ஜிங் கப்பில் சூப்பராக ஆடினார். அண்ட் SA20லையும் எமிரேட்ஸ்க்காக ரொம்ப நல்லா விளையாடினார். பட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேம்பெயின் அவருக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் 4 and 16 ரன் 2 மேட்ச்சில். அதுக்கு முன்னாடி ஒரு 52. வென்யூவில் விளையாடினதில்லை, அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா விளையாடினதில்லை. பட் கிராண்ட் லீக்ஸில் ஒரு சூப்பர்பான பண்ட் பிக். கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆன் த ரைஸ் ரொம்ப சூப்பராக ஆடுவார். அதையும் தாண்டி இது ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் இருக்கும். அட்டல் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு ஒரு மஸ்டான பிக். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் ரஹமத் ஷா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 73 ரன் அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 78 ரன். லாஸ்ட் மேட்ச் 4 runs. அதுக்கு முன்னாடி ஒரு 90 அடித்தார் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ரீசன்ட் ஃபார்மும் டீசெண்டாக இருக்குது. சேசிங் பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ணுறாங்கன்னா ரஹமத் ஷாவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். வேற அஸ்மத்துல்லா ஷஹீதி டீமோட கேப்டன். ஆப்கானிஸ்தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஷஹீதியும், சேஸ் பண்ணால் ரஹமத் ஷாவையும் உங்களோட டீம்ஸில் இந்த மாதிரி பிரித்து எடுங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எப்போதுமே அந்த மாதிரி தான் இருக்குது. சேஸ் பண்ணும்போது ரஹமத் ஷா சூப்பராக ஆடியிருக்காரு. வேற ஷஹீதி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது செம்மையாக ஆடியிருக்காரு. ஷஹீதி அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 44 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த வென்யூலையும் 110 ரன் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 55. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, அதனால் 40 ரன். அதுக்கு முன்னாடி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, டக் அவுட்டு. ஸோ இதுதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஷஹீதியும், பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ரஹமத் ஷாவையும் உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தென் அஸ்மத்துல்லா உமர் ஜாய் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஐசிசி பெஸ்ட் ஆல்ரவுண்டர், எமர்ஜிங் ஆல்ரவுண்டர் போன வருஷம் அவர் தான் வாங்கினார். அதை ப்ரூவ் பண்ணார் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து டீம். 5 விக்கெட் ஹால் அந்த மாதிரியான ஒரு பிச், இதே லாகூர் பிச்சில் தான் 5 விக்கெட் ஹாலும் எடுத்தார். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 விக்கெட்ஸ் வித் அ பால் அண்ட் பேட்டிங்கில் 22 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக 10 ஓவர்ஸ் போட்டுருவார். இனிஷியலாக 5 ஓவர் அலாங் வித் பேட்டிங் ஒரு 30 ஓவர்ஸ்க்கு மேலே வராரு. சாலிடாக அவரால் ஆட முடியுன்றதுனால பெஸ்ட் ஆப்ஷன். தென் முகமது நபி அவரோட சீனியர் ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ஃபார் திஸ் சீசன்.
அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 4 இன்னிங்ஸில் 67 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 68 ரன் அண்ட் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார், அதை நான் ஆட் பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பவுலிங்கில் கடைசி 5 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் கடைசி 2 மேட்சஸாக 2 விக்கெட்டாக எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் தென் பேட்டிங்கில் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தென் குல்புதீன் நைப் பெருசாக அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கல. பட் லாஸ்ட் மேட்ச் ஃபருக்கி உள்ளே போனதுனால அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு 2-3 ஓவர் போட்டார். அதில் லயம் லிவிங்ஸ்டன் விக்கெட்டையும் தூக்குனார். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக வித் பேட்டும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்க. தென் ரஷீத் கான் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். அவர் விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலனாலும் மேட்ச் வின்னர். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனஸ்ட் டே ட்ரீம் டீமோட கேப்டன் அசால்ட்டாக ஆகிடுவார். எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லைனா டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம் தான். பட் ரஷீத் கானோட அளவுக்கு அவரை வச்சு கம்பேர் பண்ணும்போது பெரிய ரீசன் ஃபார்ம் இல்லை. பட் அகெயின் சொல்கிறேன், ரஷீத் கான் மேட்ச் வின்னர், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. தென் நூர் அகமட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு இன்னிங்ஸில் 0 விக்கெட். இந்த வென்யூவில் விளையாடினதில் ஒரு மேட்ச் ஆடி இருக்காது, அது வந்து லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. பெருசாக அவருக்கு விழ மாட்டேங்குது கைஸ். நானும் இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஆடின 2 மேட்ச்லையுமே நூர் அகமட் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் சரி இங்கிலாந்து மேட்ச்சில் சரி அவரை ப்ரிஃபர் பண்ணேன். பட் பவுலிங் அவருக்கு கரெக்டாக விழ மாட்டேங்குது. அவரோட லைன் அண்ட் லென்த்தில் விழ மாட்டேங்குது. பால் ஸ்லைடிங் அவே ஃபார் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா போகுது. பட் அந்த பால் இன்கமிங் பால் 2 பால் வெளியே போடுவார், ஒரு பால் இன்கமிங் வரும். அதை தான் கணிக்க முடியாமல் அவுட் ஆவாங்க நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அகெயின்ஸ்ட் டீம். பட் அந்த உள்ளே வர பால் அவருக்கு கரெக்டாக விட மாட்டேங்குது. கடைசி 2 மேட்சாகவுமே நான் பார்த்துட்டேன். பட் நூர் அகமட்லாம் ஒரு கிளாசி பிளேயர், என்றைக்கு வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தென் ஃபசலுல்லா ஃபருக்கி அகெயின்ஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆடினதில்லை. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 0 விக்கெட். ரீசன்ட் ஃபார்மும் அந்தளவுக்கு இல்லை. இப்போது அப்படியே நம்ம ஆஸ்திரேலியான்னு வரும்போது மேத்யூ ஷாட் அலாங் வித் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேத்யூ ஷாட் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஆடினதில்லை. இந்த வென்யூவில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 65 ரன். ரீசன்ட் ஃபார்ம் டீசென்ட். அட் த சேம் டைம் பவுலிங் போடலாம், ஓப்பனர் அண்ட் செம்ம பேட்டிங் ட்ராக். குயிக் ஃபேர் 30 to 35 ரன் அடித்தாலே ட்ரீம் டீமில் வந்துருவாருன்றதுனால ஷார்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் டிராவிஸ் ஹெட் நாளைக்கு மேட்சோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா ஆடினார். திடீர்னு ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஆர்ச்சருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸ் அட்டாக், அதுவும் கண்டிப்பாக ஃபசல் ஃபரூக்கி உமர் ஜாய் மாதிரியான பேஸ்லாம் இவருக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா டிராவிஸ் ஹெட் கிட்டேருந்து ஒரு பிக் டேடி 100 அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு த்ரெட் முகமது நபி ஆஃப் ஸ்பின்னர் அகெயின்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் இன் பவர் பிளேவை அந்த ஒரு பேட்டில் மட்டும் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஹெட் கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னிங்ஸில் 0 ரன். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸ் ஆடி 196 ரன் வித் 49 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் மோல்டு கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். இது வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செஞ்சுரி அடிச்சிட்ருக்காங்க. நேத்தி ஒரு கிளாஸியான எக்ஸாம்பிள் ஜோ ரூட், சேம் தான். இப்ராஹிம் ஜட்ரான் இதே மாதிரி கிளாஸியான பிளேயர். அடிக்கிற பிளேயர்ஸ் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும். பட் மேட்சை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற பிளேயர்ஸ் ஒரு விராட் கோலி, சுப்மான் கில், தென் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கல்டன், டாம் லத்தம், ரச்சின் ரவீந்திரா சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கிளாஸியான பிளேயர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் சீசன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அடிச்சிட்ருக்காங்க. செஞ்சுரிஸ் அடிச்சிட்ருக்காங்க, பிக் டேடி அண்ட்ரஸ் அடிச்சிட்ருக்காங்கன்றதுனால ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க உங்களோட டீம்ஸில். ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவல். தென் மானஸ் லபுஷனே வித் பவுலிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், அதை மறந்துடாதீங்க. கடைசியாக அவருக்கு ஓவர்ஸும் கொடுத்து லெக் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடினதில் இந்த வென்யூவில் டீசெண்டான ஃபார்ம் 4 இன்னிங்ஸில் 135 ரன். ரீசன்ட் ஃபார்மே கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். 2 டவுன் with 4 to 5 overs of bowling. அண்ட் இவரும் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு மோல்ட் ஆஃப் பிளேயர் தான். தென் ஜாஷ் இங்கிலீஷ் சரியான ஒரு 120 அடித்தார் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. அவர் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு இன்னிங்ஸ் 0 ரன். பட் இந்த வென்யூவில் 120 ரன். ரீசன்ட் ஃபார்ம் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு கடைசி 5 மேட்ச்சில். அண்ட் ஒரு 40+ அடிச்சிருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். தென் அலெக்ஸ் கேரி அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னிங்ஸ் 0 ரன் அவரும். பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 134 ரன், 33 அவரோட ஆவரேஜ். நம்ம இப்போதைக்கு டாப் 5 எல்லாருமே இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு இங்கிலீஷோ, லபுஷேனேவோ, ஸ்மித்தோ, டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் மேத்யூ ஷாட், இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் நம்ம டீமில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ யாராவது ட்ராப் ஆவாங்க, யாராவது
இந்த 5 பேரில் ஒருத்தவங்க ஃப்ளாப் ஆவாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அலெக்ஸ் கேரியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். டாப் 6 அப்படியே எடுக்காதீங்க. ஒருத்தவங்கள ஒன்று ஸ்மித்து இல்லைனா மேத்யூ ஷாட் இல்லைனா ஹெட் லபுஷன் யாராவது ஒருத்தவங்க ஃப்ளாப் கண்டிப்பாக ஆவாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு அலெக்ஸ் கேரியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் யாருங்க மறக்க முடியும்? 200 அந்த ஒரு ரெக்கார்ட் சேசிங் ஒத்த காலை வச்சு ஆடி ஆப்கானிஸ்தானோட ஹோப்பையே முடிச்சிட்டாரு. அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 4 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 295 ரன் வித் 147 அவரோட ஆவரேஜ் அண்ட் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட். இந்த வென்யூலையும் ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 132 ரன் அண்ட் ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் வித் பேட் ரொம்ப நல்லாயிருக்கு, பவுலிங்கில் சொல்கிற மாதிரி இல்லை. தென் பென் வாஷியஸ் இந்த வென்யூவில் விளையாடினதில்லை, அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடினதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட் ரொம்ப சூப்பர்பான ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார் பென் வாஷியஸ். தென் நேதன் எலிஸ் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக். இந்த மாதிரி ஸ்லோயர் பால்ஸ் கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு தான் இந்த ஹெல்ப் இந்த வென்யூவில் இருக்கும். அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டுமே ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டார், பட் அன்லக்கியாக விக்கெட்ஸ் அவருக்கு கிடைக்கல நேதன் எலிஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்க முடியும், பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஆப்ஷன் நேதன் எலிஸ். பேட்டிங்லாம் நேதன் எலிஸ்க்கு வருமானு தெரியாது, அது வேறு விஷயம். பட் பவுலிங்கில் கண்டிப்பாக அவரால் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் கடைசி மேட்ச்சில் மட்டும்தான் விக்கெட்லெஸ், அதுக்கு முன்னாடி எல்லா மேட்ச்லேயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் ஆடம் ஜாம்பா அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட். இந்த வென்யூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட். தென் ஸ்பென்சர் ஜான்சன் ஹெட் டு ஹெட் வென்யூவில் விளையாடினதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 3, 5, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் கைஸ், உங்களுக்கு ட்ரீம் லோன் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11 கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேண்டசி கிரிக்கெட் பாயிண்ட் சிஸ்டம் இதில் இருக்குது. ட்ரீம் லெவனில் புது பாயிண்ட் சிஸ்டம், பட் இதில் பழைய பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிடிஎஸ்லாம் இதில் பிடிக்க மாட்டாங்க, அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ டீம் தரேன், ஃபைனல் டைம் நம்ம டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்ஸில் 2 விக்கெட் கீப்பர்ஸ் குர்பாஸ் அண்ட் இங்கிலீஷ் போயிருக்கேன். பேட்டர்ஸில் 3 பேட்டர்ஸ் எல்லாருமே ஃப்ரம் ஆஸ்திரேலியா, டிராவிஸ் ஹெட் ஸ்மித், லபுஷேனி. ஆல்ரவுண்டர்ஸில் 3 ஆல்ரவுண்டர்ஸ், நபி, ஒமர் ஜை ஷாட். அண்ட் பவுலர்ஸில் டுவாஷியஸ், எலிஸ் அண்ட் தென் ரஷீத் கான். கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணுங்க உங்களோட டீம்ஸில். அண்டு ரஹமத் ஷா ஆர் ஷஹீதி, யாராவது ஒரு பிளேயர், அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஷஹீதியும், பேட் செகண்ட் பண்ணால் ரஹமத் ஷா. அண்ட் இப்ராஹிம் ஜட்ரான் ஒரு நல்ல பிக்கு, பட் நான் அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் படி ட்ராப் பண்ணுறேன். கேப்னா ஹெட்டையும் வைஸ் கேப்னா உமர்ஸையும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதான் ப்ரிவியூ டீம். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.